ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒஸ்ட்டான சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10 இடம் வந்து எங்கே வந்து இருக்குதுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே 10வது ஃபஸ்ட் இடத்துல இருக்குது மதுரை தான் வந்து இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டான சிட்டி அப்படின்னு வந்திருக்கு. 2வது பார்த்திங்கன்னா லூதியானா வந்திருக்கு. 3வது வந்து சென்னை வந்திருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடே வந்து 2 வந்துருச்சு. 10க்குள்ளே 3வது ஃபஸ்ட் இடம் 3வது இடமும் வந்துருச்சு. 4வது வந்து ராஞ்சி வந்திருக்கு. 5வது வந்து பெங்களூர் வந்திருக்கு. 6வது வந்து தன்பாடு வந்திருக்கு. 7வது ஃபரிதாபாத் வந்திருக்கு. 8வது மும்பை. 9வது ஸ்ரீநகரில் இருக்குது. 10வது வந்து டெல்லி இருக்குது. இப்படி வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு குப்பை கூலமாக இருக்க டட்டியாக இருக்கிற சிட்டி எது அப்படின்னா இந்த இதாக வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இடத்துல 3வது இடத்துல வந்தது வந்து நமக்கு ரொம்ப வந்து வருத்தமான ஒரு செய்தி. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பையும் குளமாக இருக்கிறது மதுரை தான் அப்படின்னா ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. டெல்லி வந்து 10வது இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்ரீநகர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேஸு, எல்லாருமே வந்து போகிறாங்க. ஆனால் அது 9வது இடத்துல வந்து இருக்குது. அதுமாதிரி மும்பை அப்படி பெரிய நகரம் 8வது இடத்துல வந்து இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெங்களூர் வந்து 5வது இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம்தான். இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுற்றி பார்க்க வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கையில் உள்ள தண்ணி குடிச்சு இந்த பிளாஸ்டிக் பேஸை வீசுறது, குப்பைகளை வீசுறது, இப்படி வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் எல்லா சிட்டியுமே வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு சுற்றுலா பார்க்க போகணுன்னா அதே மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இனிமேயும் வருவாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில் கிடத்த பாட்டில், குப்பை, கூளம் எல்லாத்தையுமே தூக்கி வீசாதீங்க. அதுக்குன்னு வந்து குப்பை போடுறதுக்குன்னு வச்சுருக்காங்க. அதில் போட்டிங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் சிட்டி வந்து கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஏன்னா கையில் கிடச்ச சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அப்படியே அங்கங்கே தூக்கி தூக்கி வீசுவாங்க. அப்படி ஒரு நாள் இனிமேல் அப்படி வீசாதீங்க. நம்ம வந்து நம்ம குடியிருக்க இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். வீட்டில் வந்து அப்படி குப்பையை வீசுவோமா கேட்டால் சில பேர் வீட்டில் கூட அப்படி கண்டபடி வீசி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெருவை சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தெருக்கள் நீட்டாகும். தெருக்கள் நீட்டானா ஊர் நீட்டாகும். ஊர் நீட்டானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இது சுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம கையில் உள்ள குப்பைகள்லாம் தூக்கி வீசாமல் இருந்து சுத்தமாக வந்து வச்சுக்கோங்க.